டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த மாணவர்களின் போராட்டத்திற்கு தமிழக மாணவர்கள் கொடுக்கும் ஆதரவை எப்படி திமுக அரசியல் படுத்தி தமிழகத்தை ஆளும் தாவேக அரசு மீதான ஒரு வன்முறையை கட்டமைக்கிறாங்க அப்படின்றதும் இந்த இடத்துல நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். 2 நாட்களுக்கு முன்னாடி ஜனநாயகன் படம், அதாவது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்திற்கு எதிரான ஒரு பிம்பத்தை இந்த போராட்டத்தின் மூலமா திமுகவினர் கட்டமைத்ததையும் நம்மளால பார்க்க முடியுது. அதாவது அங்க மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க, தமிழக ஜனநாயகத்திற்காக மாணவர்கள் போராடும் பொழுது ஜனநாயகன் படம் முக்கியமா அப்படின்ற மாதிரியான பல கோரிக்கைகளை முன் வச்சு இதை அரசியல் செய்தார்கள். மாணவர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க. இந்த மாணவர்கள் போராட்டத்துல ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லப்படுற ஜூலியன் டீம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய டீமும் போய் எவ்வளவு அசிங்கப்பட்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அதாவது மாணவர்களுடைய அந்த போராட்டத்துல இவங்க போயிட்டு ஜனநாயகனுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறது, அரசியல் பண்றதை பார்த்து அந்த போராட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளரே ஜூலி அவர்களை, இந்த போராட்டத்தை நீங்க இதை வைத்து அரசியல் செய்யாதீர்கள், உங்களுடைய இதெல்லாம் இங்க எடுபடாது அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்பிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டைரக்டா சொல்றேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க டிஷர்ட். ஜென்சி டிஎம்கேன்னு சொல்றேன். ஓகே, ஆல்ரெடியே இதுக்கு வந்து ஒரு முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க சென்னை பால நிலத்துல. இது இல்லாம இப்போ அந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய சில பிரபலங்களா இருந்து அவங்க என்ன பண்ணணும், அந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல வந்து மாணவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆனா அதை பண்ணாம அந்த பெயரை வைத்துக்கொண்டு, அந்த போராட்டத்தின் மைய கருவை வைத்துக்கொண்டு, நாங்க ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டுறோம், அங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னா, விஜய் அவர்கள் கரூர்ல இறந்தவர்களை கரூருக்கு போய் சந்திக்காம அவங்கள பனையூர் அலுவலகத்துக்கு வர வச்சு சந்திச்சப்போ எப்படியான விமர்சனங்கள் எழுந்துச்சோ, அதே போல மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மாணவர்களோட நின்று தோள் கொடுக்காம நாங்க ஒரு மீட்டிங் கூட்டுறோம், இதுல எங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நாங்க சொல்லுவோம், சாதி ரீதியா எங்களுக்கு பல கருத்துக்கள் இருக்குன்னா அதையும் நாங்க இந்த இடத்துல சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தமிழ் திரையுலகத்துல இருக்கக்கூடிய இயக்குனர்கள், சில முன்னணி இயக்குனர்களும் நடிகர் நடிகைகளும் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, பால நிலத்துல இந்த மாணவர் போராட்டம் சென்னை பால நிலத்துல நடந்துட்டு இருக்கும் பொழுது இவங்க தனியா எக்மோர்ல நீலம் பண்பாட்டு மையம், அதாவது இயக்குனர் பா ரஞ்சித்தின் ஒரு பண்பாட்டு மையமா இருக்கக்கூடிய நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பில் இவங்க ஒரு போராட்டத்தை கூட்டுறாங்க. அதுல இவங்களுக்கு அறிமுகமான பல நண்பர்களையும் அந்த திரைத்துறையில இருக்கக்கூடிய இயக்குனர்களையும் கூப்பிட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. இதுல என்ன விஷயத்தை இவங்க பேசணும், மாணவர்களுக்கு ஆதரவா சில விஷயங்களை பேசுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீலம் பண்பாட்டு மையத்தின் நிறுவனரா இருக்கக்கூடிய ரஞ்சித் சார் அவர்கள் வந்து பேசும்பொழுது முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்றாரு, இந்த நீட் எக்ஸாமை எதிர்ப்பவர்களை பாஜக ஒடுக்குறாங்க, அது ஓகே, ஆனா தாவேக அரசு ஏன் மாணவர்களை அடிக்கிறாங்க ஒடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க. இது நிச்சயமா கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்விதான். இந்த கேள்வி சரியான கேள்வி. ஆனா இதற்கு தாவேக தரப்புல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அனுமதி வாங்கி போராட்டம் நடத்தாமல், போராட்டம் நடத்த வேண்டிய இடத்துல இல்லாம இது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமா பல இடங்கள்ல போராட்டம் நடக்கிறதுனால்தான் இதை வந்து போலீசார் கண்டித்து மாணவர்களை அடக்கி ஒடுக்குறாங்க. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமா சாலைகள்ல போராட்டம் நடக்கிறதுனாலதான் போலீசார் அவங்களை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி தாவேக சொல்லியிருந்தாங்க. இதற்கு கடும் எதிர்ப்புகளை வந்து ரஞ்சித் அவர்களும் திமுகவை சேர்ந்த பலரும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இதே கேள்வி திமுகவினரை பார்த்து கேட்க வேண்டும் அப்படின்னா, இதே விஷயத்தை தான் ரிப்பன் பில்டிங் மாளிகை வாசல்ல தூய்மை பணியாளர்கள் வந்து கடந்த திமுக ஆட்சியில செஞ்சுட்டு இருந்தாங்க. அற வழியில தான் போராடிட்டு இருந்தாங்க. ஆனா சாலைகள்ல போறவங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற விதமா இருக்கு, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற விதமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மீது எந்த மாதிரியான ஒரு வன்முறையை ஏற்படுத்தி, வன்முறையை ஏவி அவங்கள வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தினாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அதே விஷயத்தை இப்போ தாவேக அரசு செய்யும் பொழுது அறவழியில் போராடுபவர்களை எதற்கு கைது செய்யறீங்க அப்படின்னு இப்போ வந்து குரல் எழுப்புறது எந்த விதத்துல சரி அப்படின்றது புரியல. இவங்களை தொடர்ந்து அந்த ஆர்ப்பாட்டத்துல பேசிய ஒவ்வொருவரின் முகத்திரையும் அதற்கப்புறம் சோசியல் மீடியால எந்த அளவுக்கு கிழிக்கப்பட்டது அப்படின்றதும் இப்போவும் இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்கள்ல போய் பார்க்கும்பொழுது தெரியும். அமீர் அவர்கள், இயக்குனர் அமீர் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. தமிழகத்தில் ஒரு கூட்டம் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காகவும் இன்னொரு கூட்டம் ஜனநாயகன் படத்தை காப்பாற்றுவதற்காகவும் போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய
நிறைய விஷயத்த பேசியிருந்தாரு. அப்படி தமிழகத்துல இருக்கக்கூடிய பல மக்கள் சினிமா மோகம் கொண்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. தமிழக மக்கள் சினிமா மோகம் கொண்டு இல்ல அப்படின்னா ஒரு இயக்குனரா அமீர் அவர்கள் தமிழகத்திற்கு எப்படி அடையாளம் காணப்பட்டிருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. இவர்களுடைய படத்திற்கு வெற்றியை கொடுத்து இவங்களை கொண்டாடும் பொழுது அதே மக்களை வந்து சினிமா மோகம் கொண்டவர்கள் அப்படின்னு விமர்சிக்காம அவங்க ரசிகர்கள், நல்ல படத்தை பாராட்டக்கூடிய ரசிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய நீங்கள் அதே மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது, உங்களுக்கு எதிரான ஒரு விஷயத்துல செய்யும் பொழுது அவர்களை சினிமா மோகம் கொண்டவர்கள் அப்படின்னு விமர்சிக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ரஞ்சித் அவர்கள் பேசும்பொழுது இந்த தாவேக அரசுல 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க, அதுல வந்து வன்னியரசு அவர்களை தவிர வேற எந்த 7 அமைச்சரும் தலித் விஷயங்கள் குறித்து பேசவே இல்லை. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள்லாம் வந்து தலிதா அப்படின்றதே எனக்கு தெரியலன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க? முதல்ல அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே ஒரு தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவர். ஏதாவது எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்காரா அவர்? ஆம்சாங் அண்ணா படுகொலைக்கு சில வீடியோக்கள் வந்து போட்டிருக்காரு அவர். மற்றபடி என்னைக்கும் தலித்துகளோட பிரச்சனைகள் கூட நின்னதே கிடையாது. அவர் அமைச்சர் ஆனானா ஆகலைன்னா எனக்கு புரியவே இல்லை எங்களுக்கு. அதை நீங்கள் பாருங்க, உங்கள் கட்சியில் அவரை நீங்கள் அமைச்சர் ஆக்கி கொள்ளுங்கள், நல்ல விஷயம். நீங்கள் ஒரு தலித் ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுத்துன்னு சொல்லிக்கோங்க. ஆனால் அது மாற்றம் கிடையாது. இப்போ வன்னியரசு தோழர் மாதிரி அவருக்கு பவர் கிடைச்சவனே அவரால் சில விஷயங்களை செய்கிறார்ல, உண்மையிலே நாங்கள் பாராட்டுகிறோம். நேரடியாகவே வன்னியரசு தோழருக்கும் எனக்கும் நிறைய முரண் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வன்னியரசு தோழருடைய அமைச்சர் வன்னியரசு தோழருடைய நடவடிக்கைகளை பார்த்து நான் வியந்தேன். உண்மையிலே மகிழ்ச்சி. அவருக்கு இந்த மேடையில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் தாவகவுடைய மற்ற 7 தலித் அமைச்சர்கள் என்ன செஞ்சீங்க? ரஞ்சித் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, நீங்க போராட போன அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கானது? நீட் தேர்வுக்காக அதை எதிர்த்து போராட போன இடத்துல இந்த தலித் அரசியல் தேவையா? நீங்க பேசியது தவறு இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த இடத்துல அதை பேச வேண்டியதற்கான தேவை என்ன வந்தது அப்படின்றதா என்னுடைய கேள்வியா இருக்கு. சரி, இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் தான் நீட் பற்றி பேச போன இடத்துல மாணவர்கள் குறித்து அதிக அளவுல பேசாம தலித் அரசியல் குறித்து பேசிட்டு வந்துட்டாரு. அமீர் அவர்களும் வந்து விஜய் குறித்தான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தா, தொடர்ந்து இது குறித்து பேசிய நடிகை பிரியதர்ஷினி அவர்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே இவங்க வேலம்மாள் போதி கேம்பஸ் அப்படின்ற நீட் கோச்சிங் சென்டர் குறித்த விளம்பரத்துல நீட் கோச்சிங்க்கு ப்ரொமோஷன் பண்ணும் விதத்துல ஒரு விளம்பரத்துல நடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு அதற்கப்புறம் வந்து நீட்டிற்கு நாங்க எதிரா இருக்கோம், என்னுடைய பிள்ளை இது போல ஒரு போராட்டத்துல போராடும் பொழுது இந்த மாதிரி தாக்கப்பட்டா என்ன ஆகும்ன்ற ஒரு தாயா ஒரு பரிதவிப்புல இந்த போராட்டத்திற்கு நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஒரு தாயா எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, அவளும் ப்ராட்டஸ்ட் பண்றா, அவளும் சில விஷயத்துக்காக போராடுவா. அப்ப அவளுடைய சேஃப்டி என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு உள் மனசுல வயதெல்லாம் கலக்குச்சு. இந்தியாலேயே நீட்ல நம்பர் 1 ரிசல்ட்ஸ் கொடுக்கிற கேம்பஸோட நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல சேருங்க. இந்த தடவை நீட்டுக்கு முன்னாடி எங்க படிக்கணும்ன்றத கரெக்டா சூஸ் பண்ணு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாத லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா வர நிறுத்துற அவனை. இதை பார்த்து நம்மளுடைய சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் பலரும் வந்து, அப்போ அப்படி பேசுனீங்க இப்போ இப்படி பேசுறீங்க, அப்போ நீட் கோச்சிங் சென்டர் போக சொல்றதும் நீங்க தான், நீட் வேணாலும் சொல்றதும் நீங்க தான், இது ரெண்டுத்துல எது உங்களுடைய உண்மையான நிலைப்பாடு அப்படின்னு அவங்களை பார்த்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அது வேற வாயி, இது நார வாயி. சோ கடந்த 5 ஆண்டு ஆட்சியில நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு பொய் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுகவினரை பார்த்து நீங்க சொன்ன அந்த ரகசியம் என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்க திராணி இல்லாத இவங்க நடத்திய அந்த போராட்டத்தின் போலி போராட்டத்தின் பொய் பிம்பம் வந்து இன்றைய இளைஞர்களால அவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கு. இததான் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தாலும் அவங்க பெயரை சொல்லி போலி போராட்டம் நடத்திய திமுகவினருக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கும் ஒரு தோல்வி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ நீட்டிற்கு எதிரான இந்த போராட்டம் ஆரம்பிச்சது எப்படி, இது அரசியலாக்கப்பட்டது எப்படி, இதோட விளைவா பதவி விலகிய தர்மேந்திர பிரதான் குறித்தும் பல விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிட்டேன். இந்த விஷயம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல மற்றும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்.